தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி கிரிமினல், சிவில், உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ வாட் இஸ் போலீஸ் ரிப்போர்ட்? சிஆர்பிசி 173ல் இந்த செக்ஷன் வந்து போலீஸ் ரிப்போர்ட்டை பற்றி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய சப்செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சப்செக்ஷனாக அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த போலீஸ் ரிப்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு அரெஸ்ட், ஹவு டு மேட் அரெஸ்ட், ஸோ போலீஸோட பவர்ஸ் என்ன, கோர்ட்டோட பவர்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு அரெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் அதில் மெமரண்டம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் இன்னும் யாரெல்லாம் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் என்ன, ஸோ ஒரு அரெஸ்ட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் என்னெல்லாம் இருக்கணும் அந்த அரெஸ்ட்டுக்கு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது லாஸ்ட் வீடியோவில் கன்ஃபியூஷனை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ வாக்குமூலம் கொடுக்கும்போது ஜட்ஜி முன்னாடி ஸோ என்னென்ன வாக்குமூலம், அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அதில் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து ஜட்ஜி முன்னாடி கொடுக்குறாரு, ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ 173ல் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட் வந்து குற்ற அறிக்கை வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. தட் இஸ் வந்து ஜட்ஜிக்கு வந்து ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் சென்ட் பண்ணுறாரு. அப்போ சென்ட் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து தேவைப்படுகிறது அந்த ரிப்போர்ட்டில், ஸோ அந்த டீட்டெயில்ஸை சொல்கிறது தான் இந்த 173 செக்ஷன். ஸோ அதனால தான் வாட் இஸ் போலீஸ் ரிப்போர்ட். ஸோ டோட்டலாக இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு சம்மந்தமான சில பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் 173 செக்ஷன் கம்ப்ளீட்டாக போலீஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டு யாருக்கு சென்ட் பண்ணுறாரு போலீஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், யார் வந்து அந்த வழக்கை வந்து நடத்துகிறாங்களோ ஸோ அந்த கோர்ட்டுக்கு, அந்த ஜட்ஜுக்கு வந்து இதை சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் தென் வந்து ஃபைனல் ட்ரையல். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிப்போர்ட்டில் செக்ஷன் 1ல் வந்து சப்செக்ஷன் 1ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அன்னெசரி டிலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து சென்ட் பண்ணோம் ஆஸ் சூன் அஸ் அந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ 1ஏன்னு ஒரு அடிஷ்னலாக ஒரு செக்ஷனை வந்து 2018ல் புதுசாக ஒரு சப்செக்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 21/4/2018ல் இந்த பர்டிகுலர் அடிஷ்னல் சப்செக்ஷன் வந்திருக்கு. இதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ரேப் கேஸ்லாம் நடந்தால் நார்மலாக வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டை 90 நாளைக்குள்ளே சப்மிட் பண்ணால் போதும் ஜட்ஜி முன்னாடி. ஸோ மேக்ஸிமம் டேஸ் வந்து அதுக்கு அலோட். ஸோ பர்டிகுலராக இந்த ரேப் கேஸ்லாம் வந்து 2 months 60 டேஸ்க்குள்ளேயே அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ அதுக்காக அடிஷ்னல் ஒரு சப்செக்ஷன் 1A வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அந்தன் வந்து ஐஓ ஆஃபீஸர் யார் வந்து அந்த பர்டிகுலர் குற்றத்துக்கு இன்சார்ஜாக இருந்து அவர் அதை தட் இஸ் அந்த குற்றத்தை வந்து குற்றப்பத்திரிக்கையை தயார் பண்ணுறாரோ அவர் வந்து இதை ரிப்போர்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணோம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் பிஃபோர் 90 days. ரேப் கேஸாக இருந்தால் 60 டேஸ்க்குள்ளே. ஸோ இதில் பாயிண்ட் நம்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஐஓ ஆஃபீஸர் என்னெல்லாம் அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ நேம் ஆஃப் த பார்ட்டிஸ், நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், என்ன அஃபென்ஸ் வந்து நடந்திருக்கு, அந்த அஃபென்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில், தட் இஸ் செக்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து தாக்கியிருக்கா, இல்லை வந்து கிரேவியஸ் அர்ட் இருக்குது, 325 இருக்குது, இல்லை 326 இல்லை 506. ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் செக்ஷனை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ தட் இஸ் வந்து வெல் அக்யூட்டட் பர்சன் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸ். ஸோ என்ன வந்து அந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கோ ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து அதில் பதிவு பண்ணோம். யாரால் அந்த குற்றம் நடந்துச்சு, ஸோ இந்த நபரோட பெயர், அதுக்கப்புறம் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கா, இல்லை ஏபி போட்டிருக்காரா, இல்லை அவர் வந்து சரண்டர் பண்ணியிருக்கு, அவரே வந்து கோர்ட்டில் சரண்டர் ஆகிறாரா, இல்லை இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும். அதே சமயத்தில் 170 சிஆர்பிசிலையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன வந்து அதில் பண்ணியிருக்காங்க, அந்த ஆஃபீஸர் ஐஓ ஆஃபீஸர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இன்கேஸ் வந்து ரேப் கேஸாக இருந்தால் மெடிக்கல் ரிப்போர்ட். ஸோ இந்த எல்லாமே வந்து சப்செக்ஷனில் இன்க்ளூட் ஆகியிருக்கணும். ஸோ என்ன ஆக்ஷன் இவங்க எடுத்திருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸை இன்ஃபர்மேஷன் யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே தான் ஒரு பர்டிகுலர் சப்செக்ஷன் 1ல் கொடுத்துருக்க டீட்டெயில். அண்ட் தென் சப்செக்ஷன் 2, ஸோ 173 சப்செக்ஷன் 2ல் தான் ரிப்போர்ட் எல்லாமே வந்து மெஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக இந்த சார்ஜ் ஷீட்டில் என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து அந்த குற்றப்பத்திரிக்கை ஸோ என்ன வந்து சார்ஜ் ஷீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேம், நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், அவர் என்னெல்லாம் குற்றம் பண்ணியிருக்காரு, என்ன செக்ஷனில் இவங்க போட்டிருக்காங்க, அதோட விவரம் ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் வந்து எஃப்ஐஆர் காப்பி. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரிப்போர்ட், தட் இஸ் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் ரிப்போர்ட். ஸோ இதை பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ ஏஆர்னா என்னன்றதும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன், அதாவது 156ல் அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அந்த இடத்துல நேரில் பார்வையிடும் போது என்னெல்லாம் இவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து இன்வெஸ்டிகேஷன் யார்கிட்ட பண்ணாங்க, எந்த விட்னஸ் இருக்காங்களா, அதுக்கப்புறம் என்ன ஸ்கெட்சு ட்ரா பண்ணியிருக்காங்க, அப்சர்வேஷன் மெகசர், சீசர் மெகசர். ஸோ இதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணோம். இதெல்லாம் 5, 6, 7ல் வரும். அண்ட் தென் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கும் போது என்ன மெமரண்டம், என்ன கன்ஃபியூஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அது. அண்ட் தென் வந்து பாயிண்ட் நம்பர் 9ல் 161 சப்செக்ஷன் 3ல் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட், என்ன விட்னஸ்லாம் வந்து இவங்க கிட்ட ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து கன்ஃபியூஷன், ஜட்ஜி முன்னாடி நடந்த கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் ஊன் சர்டிஃபிகேட், இன்கேஸ் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க அந்த, தட் இஸ் யார் தாக்கப்பட்டாங்களோ அவங்களோட ரிப்போர்ட், தட் இஸ் வந்து ஊன் சர்டிஃபிகேட், அடிபட்டு இருக்குது ஸோ அந்த ரிப்போர்ட், இன்குவஸ்ட் ரிப்போர்ட், போஸ்ட்மார்டம் சர்டிஃபிகேட், டெத் ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட். இன்கேஸ் ரேப் கேஸாக இருந்தானா டிஎன்ஏ ரிப்போர்ட் வேணும். அதுக்கப்புறம் விஸ்ரா ரிப்போர்ட், அதாவது உறுப்பு சம்மந்தப்பட்ட என்னென்னலாம் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கோ, தட் இஸ் வந்து சில பேருக்கு வந்து காயம்பட்டதான் எலும்போட முறிவு ஏற்பட்டிருக்கலாம், இல்லை எலும்பில் வந்து அடிபட்டிருக்கலாம், செதை வந்து பிறண்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மோஸ்ட்லி வந்து உள்ளுறுப்பில் என்ன காயம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஸ்ரா ரிப்போர்ட், ஃபோரன்சிக் ரிப்போர்ட், ஸோ கைரேகை மற்றும் என்னென்னலாம் தடயம் கிடைச்சிருக்கோ அந்த ரிப்போர்ட். ஸோ இது இவ்வளவுமே இந்த பர்டிகுலர் ஜட்ஜுக்கு அனுப்பக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட் கூட இத்தனையும் அனைத்து சேர்க்கப்படுகிறது தான் ஒரு கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட். ஸோ இதை வந்து 90 டேஸ்க்குள்ளே ஒரு ஐஓ ஆஃபீஸர் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்புகிறார். ஸோ இதுதான் வந்து போலீஸ் ரிப்போர்ட் ஆஸ் பர் 173. ஸோ 1 and 2 நம்ம பார்த்துட்டோம். ஸோ 3, ஸோ மோஸ்ட்லி வந்து இதில் சப்செக்ஷன் 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக வந்து அந்த சார்ஜுக்கான ரிப்போர்ட் வந்து இப்போ ஜட்ஜி முன்னாடி கொடுக்கப்படுது. 3ல் வந்து பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் 3ல் இன்கேஸ் அக்கார்டிங் டு 158 ஸ்பெஷல் ஐஓ அசைன் பண்ணியிருக்காருன்னா, ஸோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இது கேஸுக்கு பண்ணணும்னு சொன்னால் அவரை வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஆணையிடலாம். ஒருவேளை இதில் இந்த கேஸில் யாராவது ரிலீஸ் ஆன் பாண்ட் பெயில் அப்படி இருந்தால் அதையும் வந்து இவங்க நோட் பண்ணோம் சப்செக்ஷன் 4ல். அந்த சப்செக்ஷன் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா விட்னஸோட கம்ப்ளீட் டீட்டெயில். சப்போஸ் விட்னஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், தட் இஸ் வந்து அவங்கள இன்னொரு வாட்டி கால் பண்ணி ஜட்ஜு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னால், ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட், அந்த ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான ஐஓ ஆஃபீஸருக்கு உள்ள பவர்ஸ், ஸோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உள்ள அந்த, தட் இஸ் வந்து ரீகால் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 6ல் சப்செக்ஷன் 6ல் வந்து பார்த்திங்கன்னா நாட் ரிலவெண்ட் பை இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜட்ஜ். ஸோ எதெல்லாம் வந்து தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட், எது தேவை உள்ள ஸ்டேட்மெண்ட்டோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான சப்செக்ஷன். அண்ட் தென் வந்து 8ல் வந்து பார்த்திங்கன்னா 173 ஆஃப் 2ல் ஃபைனல் ரிப்போர்ட் ஐஓ ஆஃபீஸர் சென்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்பட்டால் ஜட்ஜியோட ஆணை பிரகாரம் ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு போவாங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டலான போலீஸ் ரிப்போர்ட். நான் கம்ப்ளீட்டாக 1 to 8 பற்றி ஃபுல் சப்செக்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த டீட்டெயில் உங்களுக்கு வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நாட் ஓன்லி கிரிமினல், சிவில், உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கேற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.